ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மகாராஷ்டிரியன் ஸ்டைல் லாப்சி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. நம்ம ஊர்ல பிரசாதமா சக்கரை பொங்கல் புளியோதரை படைக்கிற மாதிரி மகாராஷ்டிரியன்ஸ் குஜராத்திஸ் எல்லாம் இந்த லாப்சிய பிரசாதமா படைப்பாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியா உடைச்ச கோதுமையை வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த லாப்சிய எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்குறாங்க. லாப்சி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 5-6 பாதாம இந்த மாதிரி 2 நறுக்கி சேர்த்துக்கிறேன். 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா வறுபட்டு வரணும். இப்ப முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே 10-12 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாங்க. இப்ப அதே நெய்யில கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு உடைச்ச கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம நார்மலா உப்புமா செய்யற ரவை மாதிரி இல்லாம கொஞ்சம் இந்த ரவை பெருசு பெருசா இருக்கும். இது பேர் டாலியான்னு சொல்லுவாங்க. புரோக்கன் வீட் கடைகள்ல கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. இந்த ரவை கிடைக்கல அப்படின்னா நீங்க நார்மலா நம்ம செய்யற கோதுமை ரவையிலேயே செஞ்சுக்கலாங்க. இப்போ 1 கப் அளவு உடைச்ச கோதுமை ரவையை சேர்த்துட்டேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த நெய்ல நம்ம சேர்த்திருக்கிற கோதுமை ரவை நல்லா வறுபட்டுறணுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நிறம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதோடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3-4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. விசில் வரதுக்குள்ள வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். பாத்திரத்துல 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா முழுசா கரைஞ்சிடணும். நீங்க வெல்லத்துக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம். குக்கரும் நல்லா விசில் அடங்கி வந்துருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம வேக போட்டிருந்த உடைச்ச கோதுமை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி வச்சு வடிச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடணுங்க. அந்த வெள்ளை கரைசல் நம்ம கோதுமை ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும். இதோடவே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்துட்டே இருக்கேன். நல்லா கொதிச்சு அப்படியே கெட்டி ஆகுது பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்துட்டு கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சூப்பரா வந்திருக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான லாப்சி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே யம்மியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போதே ஸ்டவ் அணைச்சிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான லாப்சி. கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட். நம்ம இதுல கோதுமை ரவையும் வெல்லம் சேர்த்து செஞ்சிருக்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.